புரட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து இரங்கல் தெரிவித்து, அதாவது இவர் வந்து நிறைய உதவி செய்வார்னு நாங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். பிஃபோர், அதாவது இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய வந்து உதவி செய்வாங்க. ரெண்டாவது வந்து ஃபுட், எஸ்பெஷலி ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே அந்த ஆக்டிங் நடிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து இந்த கடைகோடி ஒர்க்கர் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு ப்ரொவைட் பண்ணார், போய் கேட்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டீட்டெயில்டாக தெரியுது. அஃப்கோர்ஸ் அவர் இறந்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நிறைய வந்து வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறாங்க. கடந்த ஒரு 3 நாளாகவே வந்து நெட் டிராஃபிக் அப்படிம்பாங்க. அது என்னன்னு கேட்டால், இன்டர்நெட்டில் வந்து நம்ம எதை திறந்தாலும் அதே இது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அதெல்லாம் கம்ப்ளீட்டாக பேசிகிட்டு இருக்குது அப்படிம்பாங்க. அது மாதிரி கடந்த ஒரு 3 நாளாகவே வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டை திறந்தாலும் ஒரு ஃபேஸ்புக்கோ ஒரு சோசியல் மீடியாவோ ஒரு இன்ஸ்டாகிராமோ எதை திறந்தாலும் திரு விஜயகாந்த் அவர்களுடைய வந்து நல்ல விஷயங்களை பற்றி கம்ப்ளீட்டாக எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஈவன் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, ஈவன் வந்து அப்ராட் வெளிநாட்டில் உள்ள நிறைய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சிங்கப்பூரில் நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க. இலங்கையிலேருந்து ஒருத்தர் வந்து கூட ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. அதுவும் விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா வந்து மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கர்ணர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உதவி செய்கிறாரு. அது வந்து நான் வந்து படிச்சிருக்கேன். பட் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிகழ்கால கர்ணர்னு சொல்லி வந்து இவர் வந்து கொடுத்தது தான் நேராகவே பார்த்துருக்கேன்னு சொல்லி அப்படி நிறையா சொல்கிறாங்க. அதாவது கொடுக்கறதுக்குன்னு ஒரு மனசு வேணும், ஏதோ ஒரு லிமிட்டடாக தான் கொடுப்பாங்க. இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஏக்கர் லேண்டே கம்ப்ளீட்டாக வந்து மதுரையில் வந்து அந்த பட்டியலின மக்களுக்காக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த மக்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக அஞ்சலி செலுத்தி அதை வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவரை பார்க்குற ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப வந்து ஒரு நெகிழ்ச்சியை உண்டு பண்ணுது. அந்தளவுக்கு ஒரு சிறந்த மனிதராக மக்கள் சொல்கிற மாதிரி நிகழ்கால கர்ணனாக வந்து வாழ்ந்திருக்காருங்கிறது எந்த டவுட்டுமே இல்லை. என்னை பொறுத்தவரை என்ன தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நல்ல ஒரு போல்டான ஆளுங்கிற மாதிரி தான் நான் வந்து நினச்சிருந்தேன். பிகாஸ் வந்து மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கிற டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அவங்க 2 பேர் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டியில் வந்து இறங்கினவர். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் அந்த அம்மாவே வந்து எந்த அளவுக்கு ஒரு அழகாக தெளிவாக வந்து அந்த சட்டசபையில் வந்து தமிழ் பேசி அழகாக பேசி வந்து பிளாக் பண்ணி பேசுங்கிறது எல்லாம் நல்லா தெரியும் ஜெயலலிதா அம்மா. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களே வந்து ஒரு திக்கு முக்காடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டசபையில் வந்து ஒரு எதிர்த்து கேள்வி கேட்டு வந்து ரொம்ப வந்து அழகாக வந்து பதில் சொல்லியிருப்பார். அந்த வீடியோவை பார்த்ததுலேருந்து எனக்கே வந்து ஒரு பெரிய திகைப்பாக இருந்தது. இந்தளவுக்கு வந்து தெளிவாக வந்து எந்த ஒரு துண்டு சீட்டும் இல்லாமல் பேப்பர் இல்லாமல் ரொம்ப அழகாக பேசுகிறாங்கிறது ரொம்ப ஒரு திகைப்பான விஷயந்தான். எனவே இந்த நல்ல மனிதனோட ஆன்மா வந்து சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வந்து கேட்டுக்கொள்கிறேன்.